நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பெரியப்பனமுட்டில் ஸ்கூலுக்கு எஸ்எம்சி மீட்டிங் நடக்க போகுது. அதுக்காக வந்திருக்கோம். நம்ம மேம் கிட்ட கேட்போம் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு. மேம், இந்த எஸ்எம்சி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? தெரியாதவங்களுக்குலாம் சொல்லலாம். வந்து பள்ளி மேலாண்மை குழு. சரி. பள்ளி மேலாண்மை குழுனா ஸ்கூலுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்காகவும் நாம் எல்லாருமே ஒரு யாரெல்லாம் சேர்ந்து இதில் ஐடிகே வாலண்டியர்ஸ் செய்கிறாங்க, ஹெச்எம், அசிஸ்டன்ட் டீச்சர்ஸு, அப்புறமா பப்ளிக்கு, பேரண்ட்ஸ் மெம்பர்ஸாக இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு வீக்காக இருந்து வந்து ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக செய்கிறது தான் வந்து எஸ்எம்சி. ஓகே மேம். பசங்க பேரண்ட் எல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கும்போது பசங்களாம் ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட் வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டாவே அந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். பேர் வந்து மாற்றினாங்க. எஸ்எம்சி குழுன்னு இருந்துச்சு, அது வந்து பள்ளி மேலாண்மை குழுன்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க. மாற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு கமிட்டியே போட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 20 உறுப்பினர்கள் கொண்ட மாதிரி ஒரு சங்கம் நடத்துகிற மாதிரியே செஞ்சாங்க. அதில் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து துணைத் தலைவர் இருக்காங்க. நான் சொல்றதுல எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. யாராவது சொன்னா இப்படி இருக்குதா? இனிமேல் நம்ம டெக்னாலஜி வைஸாக இந்த ஸ்கூலில் படிக்க போகிறோம். அது வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வராது. நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி வைஸானா எல்லாமே பசங்களும் போர்டில் வந்து ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி சொல்கிறேன். ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். இது தொழில்நுட்பத்தின் வழியாக இதை வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்குறது. இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கு பெரியப்பனமுட்டில் ஸ்கூலு பர்கூர் பிளாக்கில் இருக்குது. இது செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, இந்த ஸ்மார்ட் கிளாஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஈஸியாக அவங்க வந்து சொல்லிடலாம். மனப்பாடமாக ஏதாவது ஒரு போயமோ இப்போ சாங்கோ படிக்கணும்னா ஈஸியாக வந்து அந்த ரைம்ஸ் வந்து அவங்க சொல்லிடலாம். ஏன்னா பிக்சர்ஸ் எல்லாம் வரும். ஈஸியாக கடகடன்னு அவங்க சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னால், படம்லாம் போட்டு காமிப்பாங்க. இப்போ எங்கேயோ போக முடியல, ஒரு பார்க்குக்கோ இல்லை ஒரு காட்டுக்கோ ஒரு விலங்குகளை காமிக்கிறதுக்கு நம்மளால் டைரெக்டாக கூட்டிகிட்டு போக முடியலனா, அதை கொண்டு வந்து நம்ம அந்த திரையில் காமிக்கும் போது அவங்க ஈஸியாக புரிஞ்சிட்டு படிச்சுப்பாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட படம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வருவாங்களே, நல்லா படம் போட்டு காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த திரையில் வரும், அந்த போர்டில் வரும்போது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை படிப்பாங்க. அதை படிக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொன்னாக்க, போர்டில் எழுதும் போது மறைக்குது, கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு பக்கத்துலலாம் வந்து பேசுவாங்க. அந்த ஒரு பிரச்சனை இருக்காது டீச்சர்ஸ்க்கு. அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டாங்கனாக்கா அந்த வீடியோஸ் அது பாட்டுக்கு அது ஓடும். நம்ம வந்து அதை பார்த்து அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குவாங்க. அது ஒரு பெனிஃபிட் தான். இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னு சொன்னாங்க, அதே மாதிரி 2 பிள்ளைங்க, அதுக்கு மேலே பையன்லாம் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு முதல் தொகை இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த 2 பிள்ளைங்க தான், அதுக்கு மேலே குழந்தை கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி விபத்தில் யாரோ அப்போ அம்மாவோ இறந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கு ஆதரவு இல்லை, அவங்களுக்கும் இருக்குது. நம்ம திட்டமே வந்து எண்ணும் எழுத்துங்கிற திட்டத்தை தான் நம்ம படிக்கணும். சரிங்களா? வெறும் மக்கள் கிடையாது. அவங்க எண்ணும் எழுத்துனா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட இப்போ ஒரு அதுலேயே வந்து அவனால் எவ்வளோ முடியுமோ அதை எல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு அடுத்ததுக்கே நாங்கள் போவோம்.
நெகட்டிவாக என்ன சொல்லலாம்னா, அது நாள் முழுக்க அதை மூடிட்டாக்கா கிளாஸ் எல்லாம் மூடிட்டு சொல்லி கொடுக்க முடியாது. 1 ஹவர் வந்து சொல்லித்தரலாம் ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நிறைய கல்வியாளர்ஸு. இதை வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம வந்து ஸ்கூலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக, ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் நிறைய ஸ்கூலில் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இதை கொண்டு வந்துருக்குறாங்க. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து நம்ம வந்து கேவலமாக நினைக்காம நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம். அதே போல் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? ஐ ஆல்சோ ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணகிரி. படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் சேர்த்தலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில். இதெல்லாம் உங்களுக்கு எதாவது சேஞ்ச் தருதா மேம் ஸ்கூலில்? கண்டிப்பாக இருக்குது. நாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். ஸ்கூலுக்காகவும் நாம் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸோடைய ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க. பேரண்ட்டும் நம்ம சரௌண்டிங்கை வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு லிங்க் ஒரு இது இருக்குது. ஈவினிங்காக சொல்லிட்டு போயிடுறோம். இதை வந்து டீச்சர்கிட்ட ஐடியா இருக்குது, அவங்க மிஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்குவாங்கன்னு சொல்கிறோம். எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களும் நல்லா வச்சுக்கோங்க. ஐடிகே வாலண்டியர்ஸ் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக ஈவினிங் எல்லாம் பசங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்கிறாங்க. ஓகே மேம், தேங்க்யூ.